பல்லடத்தில் திடீர் வடமாநிலத்தவர்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நம்முடைய பாரத பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பொது நிகழ்ச்சியில் தமிழர்கள் யாருக்குமே கலந்துக்க விருப்பம் இல்லை. அதனால வடமாநிலத்தவர்கள் இறக்கி வச்சு கணக்கு காமிச்சிருக்காங்க. எங்க பேசுறவங்களுக்கெல்லாம் எங்கேயாவது யோசிக்கிற தன்மை இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியல. நம்முடைய திருப்பூர் மாவட்டம் அப்படின்றது நம்முடைய தமிழ்நாட்டிலே 6வது மிகப்பெரிய ஒரு மாநகரம். அதோடைய தொழில்துறை பார்த்தீங்கன்னா பின்னல் ஆடை ஏற்றுமதி. அங்கே மில்ஸும் ஃபேக்டரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க. அங்கே பல வட மாநிலத்தவர்களும் வட நாட்டவர்களும் அங்கே வேலை பார்த்துட்டு அந்த ஏற்றுமதி சம்பந்தமாக பேசிட்டு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. பல நாடுகள் நம்ம திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தே, இந்த நகரத்தை சார்ந்தே தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கப்போ அங்கே கண்டிப்பாக வெளி மாநிலத்தவர்களும் வெளிநாட்டவர்களும் மாவட்டக்காரர்களும் இருக்க தானே செய்வாங்க. இங்கே மில்லும் ஃபேக்டரி நேற்று அவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் கூட்டம் நம்முடைய பாரத பிரதமர், விஸ்வகுருவான பாரத பிரதமர் அவர்கள் வந்திருக்கப்போ எப்படி அங்கே யாருக்கும் வேலை பார்க்க தோணும்? எல்லாருக்கும் லீவை கொடுத்து போய் சந்தோஷமா பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்றாங்க வட மாநிலத்தவர்களை இங்கே இறக்கிட்டாங்க. என்னங்க உங்களை மாதிரி நினைச்சிங்களா? 200 ரூபாய் காசுக்கும் குவார்டர் பிரியாணிக்கும் ஆசைப்படுறது, புளி சாத்தியம் தயிர் சாத்தியம் கழிவு உட்காந்து சாப்பிட்டு வெயிலில் உட்காந்து சாப்பிட்டு எல்லாம் கூட்டத்தை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. பாரத பிரதமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 6வது பெரிய மாநகரம். அப்பேற்பட்ட ஒரு மாநகரத்துல வடநாட்டர்கள் வேலை பார்க்கறாங்க தானே. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்களுக்கு வேலையை கொடுத்து அவங்க வாழ்வாதாரம் உயர்த்தறதுக்கான ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டு இருக்க அந்த மாவட்டம். இவங்கெல்லாம் சொல்றாங்க வட மாநிலத்தோட இறக்கிருக்காங்க கூடன்னு. அந்த கூட்டத்தை அவங்களுக்குலாம் பார்க்க அவங்களுக்குலாம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆமா, நம்ம தான் சேர் எழுதிட்டு இருப்போமே, நமக்கு எத்தனை பேர் இத்தனை சேர் போட்டிருக்கோம், இத்தனை ஆள் வந்திருக்காங்க நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அங்க என்னங்க அலைக்கடலில் திறந்த கூட்டம். கடல் அலையான்னு சொல்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் போல கலந்துகிட்ட கூட்டத்தை பார்த்து நீங்களாம் பேசுறீங்க. பாரத பிரதமர் வந்தாச்சு, திராவிடத்துக்கு வீதி கிளம்பியாச்சு.